ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ண சொல்லி அமெரிக்கா எவ்வளவோ மிரட்டி பார்த்துச்சு. ஈரான் கொஞ்சம் கூடவே மசியல. இப்போ ஈரான் தானாவே முன்வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கப்பல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடல்வழி பாதை வழியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் முழுசா தொறந்து விட்டாங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 நாள். அதாவது இந்த லெபனான் அண்ட் இஸ்ரேல் இவங்களுக்குள்ள போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சீஸ் ஃபயரை கொண்டு வந்துடுறாங்க. அதுவும் ஒரு 10 நாளைக்கு. ஏப்ரல் 16ஆம் தேதி இந்த சீஸ் ஃபயரை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. ஏப்ரல் 17ஆம் தேதி நைட்டு 12 மணிலேருந்து இந்த சீஸ் ஃபயர் ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் ஒரு 10 நாளில் பார்த்தா ஒரு ஏப்ரல் 26, 27 வரை இந்த சீஸ் ஃபயர் தாங்கும். ஸோ அதுவரை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பனில் தான் இருக்கும். அதுவரை எல்லா கப்பலும் போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் சையத் அப்பாஸ் அராக்சி அவர் வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்கிறாரு. எல்லா கப்பலும் தாராளமாக போயிட்டு வரலாம், முழுசாக திறந்துடும் அப்படின்ட்டு. ஓகே, இதுக்கிடையில அமெரிக்கா ஈரானோட துறைமுகத்துல இருந்து எந்த ஒரு கப்பலும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேவல் பிளாக்கேட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கடற்படை தடுப்பு வச்சிருந்தாங்க. ஈரானோட துறைமுகத்துல இருந்து வர்ற எந்த ஒரு கப்பலையும் வெளியே அனுப்பாம அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான அதை வந்து வெளியே அனுப்பாம அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு கடற்படை, அந்த கடற்படை இருக்கும், அந்த தடை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்கு. ஆல்ரெடி இந்த ஆயிலோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரல் $100 மேலே வரைய ரேட்டு போயிடுச்சு. இன்னைக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணதுனால ஆயிலோட பிரைஸ் 10ல இருந்து 11% வரை இறங்கிருக்கு. ஸோ இந்த சீஸ் ஃபயர், இந்த போர் நிறுத்தம் வந்து ஒரு தற்காலிகமானது தான். இது வந்து ஒரு நிரந்தரம் கிடையாது. பட் இருந்தாலும் இது நிரந்தரமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் எதிர்பார்ப்போம்.